எல்லாரும் ஒன்னா இருந்து ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறலான்னு போராடுறாங்க. உன் உறுதிக்காக எல்லாரோட வளர்ச்சியை அசிங்கப்படுத்துறியா? ஐயோ இல்ல விஜய், பிரபா நான் எங்க அப்பா அம்மா கூப்பிட்டப்பவே எதுவும் பேசாத அனாமிகா. அனாமிகா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாரும் மனசு உடைஞ்சு போய் இப்பதான் சரியாயிட்டு வரும். நீ வேற புதுசா ஏதாவது பண்ணி இருக்கிற நிம்மதியா கெடுத்து விடாத. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. ஒழுங்கா இருக்கிறதா இந்த வீட்டுல இரு, இல்லன்னா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஒன்னு அனுப்பி விட்டுருவேன். அத்தை, ஜூஸ் மோர் ஏதாவது கொண்டு வரவா? வேண்டாம்மா, நான் வேற தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க போய் குளிங்க. போங்க போங்க, நீ போய் குளிச்சிட்டு வா. போங்க அத்தை. வாங்க. எப்போதான் மாறுவாள்? சூப்பர் பிரபா, சொன்ன மாதிரி பண்ணிட்ட. இனிமே அனாமிகா பாடு திண்டாட்டம் தான். ஏய் அனாமிகா, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற? இதெல்லாம் தப்பு இல்லையா? நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு எதுக்காக போய் சொல்றீங்க? இன்னைக்கு வேணா நீ இத பண்ணல, ஆனா ஏற்கனவே என்னென்ன வேலை எல்லாம் பண்ண. அப்ப அதெல்லாம் ஈஸியா நாங்க மறந்துடணுமா? பிரபாவை எத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிருப்ப. டிராமா பண்ணி எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருந்த. அடங்கி அடங்கி போயிட்டு இருந்தா நீ ஏறி மிதிப்ப. திருப்பி நாங்க டிராமா பண்ண ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட. புரியுதா? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். அதுக்காக இப்படி அபாண்டமா போய் சொல்வீங்களா? ஆமா சொல்லு. நீ விஜய் பண்ற டார்ச்சர், எங்களை பண்ற டார்ச்சர், இதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த வீட்டை விட்டுட்டு ஓடுற வரைக்கும் நாங்க இப்படிதான் பண்ணுவோம். நீங்க சொன்னதெல்லாம் போயின்னு எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணுவேன். போய் ப்ரூவ் பண்ணு. நீ கூட எத்தனை போய் சொல்ற? நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. அப்படியா? ஒளிஞ்சு போன் பேசுற. கேட்டா எங்க அம்மா கிட்ட பேசின, ஆட்டுக்குட்டி கிட்ட பேசினேங்கிற. ஆனா நீ யார் கூட பேசுறன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சின்ன போன் விஷயத்துல இப்படி போய் சொல்றியே, நீ திருந்திட்ட? நீ திருந்தவே மாட்ட. நீ சொல்ற போயில இதுவும் ஒண்ணு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இனி என் தங்கச்சி விஷயத்துல குறுக்க வந்த நறுக்கிடு. நீ வா பிரபா.